ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸோட கையை ஸ்டிச் பண்ணுற இடமும் ஆம்கோல் இடமும் எப்படி இருக்குன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆம்கோலோட வளைவு எந்த மாதிரி இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பின்பாகமும் வச்சுருக்கேன், முன்பாகத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த 1/2 இன்ச் கேப்பு எப்படி இருக்குது, எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகிருக்குன்றதும் தெரியும். அதே மாதிரி ஸ்லீவில் உள்வளைவு கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் எந்த அளவுக்கு கேப், அந்த 1/2 இன்ச் கேப்புன்றது எந்த அளவுக்கு டெப்த்து போய் வந்திருக்கு. ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது எந்த இடம் அந்த கர்வ் வரணுன்றதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்க்கும்போதே தெரியும். ஸ்லோவாக தான் வீடியோ போகுது, கொஞ்சம் தெளிவாக நிறுத்தியே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே தான் அந்த 1/2 இன்ச்சு டெப்த்து ஸ்டார்ட் ஆகுது. அதே சேம் தான் ஸ்லீவ்லேயும் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 3 இன்ச்சுக்கு அப்புறம் தான் டெப்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 1/2 இன்ச்சு பார்த்திங்கன்னா அந்த வளைவு உள்வளைவுன்றது எந்த அளவுக்கு டெப்த்து போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த செஸ்ட் பார்ட்டில் வந்து லூஸ் விழுகுது பார்த்திங்களா, நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட. ஸோ அந்த லூசஸ் இருக்காது, மெயின் ஒன்று. செகண்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர் டு ஆம்கோல் முடிகிற இடம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த லென்த்தை கவுண்ட் பண்ணி தான் நம்ம ஆம்கோலோட சுற்றளவை வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதாவது சைடு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச்சிங் போடணும். ஸோ அப்படி போடும்போது தான் அந்த லூசஸ் வந்து இருக்காது. இன்னொன்று செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஸ்ட்டு ஹுக் பட்டி கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து ஆம்கோலுக்கு டாட் வச்சு நிறைய பேர் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த கரெக்ஷன் எத்தனை பேர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் இந்த டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஒரு ஆம்கோல் வளைவுன்றது ஸ்லீவுக்கும் அந்த ஃப்ரண்ட் பார்ட்லையும் எப்படி இருக்கணுன்றது இதில் உங்களுக்கு ட்ராயிங்கில் கிளியராக தெரியும், கட்டிங்லேயே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக உல்ட்டா பண்ணி தான் நான் வச்சுருக்கேன், அதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணும்போது அந்த உள் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து செஸ்ட்டுக்கிட்ட கிளியராக இருக்கும். அந்த லூஸ் இருக்கிறதே கண்டிப்பாக தெரியாது, நல்ல கர்வ் ஷேப்பில் அந்த இடம் வளைஞ்சு தான் இருக்கும். எக்ஸஸ் கிளாத்து தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது, சரிங்களா. அது ஒன்று. ஸோ கட்டிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாரிட்டி நல்லாயிருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டர்லேருந்து நம்ம அந்த வளைவு வருது பார்த்திங்களா, அதில் தான் கவுண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும், சரிங்களா. அந்த ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம எங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணணுன்ற லென்த்து, அதாவது சுற்றளவு நம்ம ஆம்கோலை எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த லூசஸோ ஷோல்டர் ஃபாலோ கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது மெயினாக கம்ப்ளைண்ட் சொல்கிறது இந்த இடம் லூஸாக இருக்குது அப்படின்னத சொல்லுவாங்க, சரிங்களா. அப்புறம் கீழ்பாட்டில் பார்த்திங்கன்னா பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா வச்சு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சில் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி எப்பயுமே அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. பேக் பார்ட்டு வேறு, ஃப்ரண்ட் பார்ட்டு வேறு, ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எப்படின்றத நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பழையதை நீங்கள் பார்த்து கூட இந்த கிளாரிட்டியை தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு ஹுக் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அது எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அந்த கர்வ் ஷேப் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம், தாராளமாக கட் பண்ணிக்கலாம். ஒன்று வித்து கம்மியாகிற மாதிரி இருக்கும், அதாவது செஸ்ட்டோட அகலம் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும், பட் க்ளோஸாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒய்டாக கட் பண்ணிவிட்டு இந்த க்ராஸை கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த லுக் பார்க்கும்போதே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃப்ரண்ட் பார்ட்டு, செஸ்ட் பார்ட்டு, அந்த கிராஸ் பட்டி வச்சு தச்சுருக்குது எல்லாமே எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு காரணம் வந்து கட்டிங் ப்ளஸ் ஸ்டிச்சிங் தான், சரிங்களா. கட்டிங்கை எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக போட்டு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த ஆம்கோலும் சரி, கையோட உள்வளைவும் சரி, எந்த டைரெக்ஷனில் எங்கே மீட் பண்ணணுன்றதையும் மெஷர்மெண்ட் மூலமாக நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.